ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் அடங்கிய ராசி மண்டலம். இப்போ தனுசு ராசிக்கு நட்சத்திர ரீதியாக இறைவன் அளித்த அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட எண்கள். அதாவது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் கடவுள் கிரகங்கள் அமைச்சு, கிரகங்கள் மூலிமா மனிதனுக்கு நல்லது செய்கிறாரு. அவரால் முடியலை, நேரடியாக வர முடியாது, அதனால தான் கிரகங்கள் அமைச்சார். 9 கிரகங்களுமே இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க, கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. ஸோ கிரகங்கள் கடவுள் என்ன நினைக்குதோ அதை மனிதங்களுக்கு செய்கிறாங்க. இதுதான் விதி. அதனால தான் ஒவ்வொரு கோயிலையும் நவக்கிரகங்கள் இருக்குது. குறிப்பாக சிவன் ஆலயத்தில் ஃபுல்லாக நவக்கிரகங்கள் இருக்குது. பெருமாள் கோயிலில் பெருமாளே நவக்கிரகமாக இருக்கிறாரு. சரியா நேயர்களே? இந்த நவதிருப்பில் போனீங்கன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு கிரகத்துக்குமே பெருமாளே மூலவரே அந்த கிரகமாக பவைக்கப்படுகிறார். உதாரணத்துக்கு வைத்தமாநிதி கோயில் செவ்வாயுடைய அனுக்கிரகமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்கு செவ்வாய் ரொம்ப வேண்டியவர், அதிர்ஷ்ட சனாதிபதி. அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆழ்வார்குறிச்சியில் இருக்குது. சரியா? ஆழ்வார் திருநெகரி, திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பாதையில் ஆழ்வார் திருநெறிக்கு அடுத்த பால் நத்தத்தில் இருக்குது. சரியா? அந்த ஊர் பேர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில். இருக்கட்டும் நேர்களே, இது ஒரு தகவலுக்காக சொன்னேன், அப்படி உள்ளே போயிடுச்சு. உதாரணத்துக்காக சொன்னேன். ஏன்னா பெருமாள் கிரகங்களுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறார். சிவன் கோயிலில் நவக்கிரகங்களுக்கு சந்நிதி இருக்கும். ரைட்டு, இது ஒரு ஆன்மீக தகவல் தான். இருந்தாலும் இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, இந்த கடவுள்கள், இந்த தெய்வங்கள் கிரகங்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்குமே யோகமான நாட்களையும் யோகமான நம்பரையும் கொடுக்குது. நம்பருக்கு ஒரு சக்தி இருக்குது. கிரகங்களுக்கு நம்பர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே நம்பர் இருக்குது, நட்சத்திரத்துக்கும் நம்பர் இருக்குது. இப்போ கிரகங்களுக்கு நம்பர் என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கு 1ஆம் நம்பர், சந்திரனுக்கு 2ஆம் நம்பர், குருவுக்கு 3ஆம் நம்பர், ராகுக்கு 4ஆம் நம்பர், புதனுக்கு 5ஆம் நம்பர், சுக்கிரனுக்கு 6ஆம் நம்பர், சனி பகவானுக்கு 8ஆம் நம்பர், கேதுக்கு 7ஆம் நம்பர். இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கு 9ஆம் நம்பர். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஆதிக்கம் இருக்குது, என்னுடைய ஆதிக்கம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோக கிழமைகள், யோக நாட்கள், யோக எண்கள், இதை வீடியோவில் நான் வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக கேளுங்க. நான் சொல்கிற விதம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தாலுமே இதில் ரிசல்ட் என்ன, ஆன்சர் என்னென்னா யோகமான நாட்கள், யோகமான எண்கள். சரியா? அதாவது அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நாட்கள். அது எந்த மாதத்துக்கு சார் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு. அதுபோக உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான யோக கிரகங்கள், அதையும் நான் வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வரிசைப்படுத்துறது முழுக்க முழுக்க வேத ஜோதித்தின் அடிப்படையில் தான். கிரகத்தினுடைய அமைப்பின்படி, தன்மையின்படி. கிரகங்கள்னு என்ன, நட்சத்திரத்துக்கு உட்பட்டு தான் கிரகங்கள் ஆளுமை செய்துகின்றன. நட்சத்திரங்களை தான் முக்கியம். 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்குமே 3 நட்சத்திரம் இருக்குது. சரியா நேர்களே? ஸோ கிரகம் மரம்னா, நட்சத்திரம் அந்த மரத்துக்கு உண்டான ஆணிவேர். அதை நீங்கள் நல்லா மனசில் ஏற்றி வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களை சொல்லிடுறேன். அடுத்து யோகமான எண்களை சொல்லுவேன் நான். சரியா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரிசல்ட் வர்ற மாதிரி தான். 10ஆம் கிளாஸ் 10th ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனே தான் நம்பர் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு குரியாசிட்டி இருக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. நான் பொறுமையாக எல்லா தகவலையும் சொல்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப்லலாம் கேட்காதீங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக உங்கள் நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே யோக கிரகங்களை சொல்கிறேன். அந்த கிரகங்களை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அந்த கிரகத்தினுடைய நாமத்தை சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகம் கூட வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இதை நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஞாபகப்படுத்துவேன். அதை நான் சொல்கிறத செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் யோகம் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட் நேர்களே? இப்போ மூல நட்சத்திரத்துக்கு இந்த வருகிற பிப்ரவரி மாதம் யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதமே வருது உங்களுக்கு. ஜனவரி 30, 31. சரியா? ஜனவரி 30, 31 2 நாட்கள் யோகமான நாட்களை தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து பிப்ரவரி மாதம்
பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 23ஆம் தேதி. ஸோ மூல நட்சத்திரத்துக்கு இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். சரி, அது சம்மந்தப்பட்ட காரியம் நடக்கும். சந்திரனா என்னென்னா மனம் உடல் நல்லா இருப்பீங்க, தாயின்பு நல்லாயிருக்கும், பெண்ணுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. புதனா அறிவுபூர்வமாக இருப்பீங்க, வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும், எதில் கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குரு பணம் இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். சுக்கிரன் ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். ரைட்டு. மூல நட்சத்திரத்துக்கு வந்து நான் மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன். ஜனவரி 30, 31, அடுத்து பிப்ரவரி மாதம் 1, 3, 8, 10, 11, 13, 18, 19, 20, 23 இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு யோகமான நாட்களாக, அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1, பிப்ரவரி 2, பிப்ரவரி 5, பிப்ரவரி 10, பிப்ரவரி 11, பிப்ரவரி 12, பிப்ரவரி 15, பிப்ரவரி 10, பிப்ரவரி 15, பிப்ரவரி 19, பிப்ரவரி 20, பிப்ரவரி 25, அடுத்து மார்ச் 1ஆம் தேதி. சரியா, இந்த நாட்கள்லாம் யோகமாக பார்க்கப்படுகிறது. பூராட நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி 31ஆம் தேதி யோக நாள் தான். ஜனவரி 31 யோகம் தான். அடுத்து பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, 2, 5, 10, 11, 12, 15, 19, 20, 25. அதுக்கடுத்து மார்ச் 1ஆம் தேதி யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே. அடுத்து வந்து உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 1, 2, 3, 6, 11, 12, 13, 16, 20, 23, 25, மார்ச் 1. இந்த டேட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட் காப்பி வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சார் எனக்கு வந்து அந்த எண்களை வந்து சேகரிக்க முடியலை, எனக்கு அனுப்பிவிடுங்க சார் அப்படிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டானதை வேணால் நான் அனுப்பிவிட்றேன், உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் நான். சரியா, ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் இமேஜ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க கேட்கலாம், கம்பல்சரி கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் 8807457629 அந்த நம்பருக்கு தனுசு ராசியிலேருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். சார் பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் சொல்லுங்கள் சார்னா கண்டிப்பாக நான் அனுப்பிவிடுவேன். அதில் 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கும், உங்கள் நட்சத்திரத்துக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். யோகமான நாட்கள் பிப்ரவரி 1, 2, 3, 6, 11, 12, 13, 16, 20, 23, 25, மார்ச் 1. ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்களை சொல்லிட்டேன். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து இந்த நாட்களில் வந்து தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அனைத்தும் வசப்படும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே இந்த நாட்கள் வந்து மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருப்பீங்க, ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, எதுலேயும் தைரியமாக இருப்பீங்க, வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும், கால்குலேஷன் நல்லா பண்ணுவீங்க, அக்கௌண்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்க, ட்ரேடிங் நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் ஒரு புரிதல் இருக்கும், குடும்பம் குதூகலமாக இருக்கும், ஆடம்பரம், வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ முக்கியமான 4 கிரகங்களோட ஆதிக்கத்தில் இது இருக்குது. ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு குரு பலம் உள்ள நாட்கள், அதாவது எப்படின்னா உங்களுக்கு பணம் இன்றைக்கி தான் சார் கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிற நாட்கள், பண ரீதியாக ஃபினான்ஸ் ரீதியாக உங்களுக்கு யோகமான நாட்கள், அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனுக்கு மற்ற சம்பவங்களும் நடக்கும். வீட்டுக்கு உறவினர் வருவாங்க, சில நல்ல காரியம் நடக்கும், வேலை விஷயத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கிடைக்கும். ஏதோ ஒரு மனிதனுக்கு வந்து சந்தோஷங்கிறது பல வகையில் நடக்கும். பணத்தை மையப்படுத்தா நடக்குன்னு கிடையாது, பல வகையில் சந்தோஷமாக இருக்கும். சரியா, அப்படி பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பண வரவு, அதிர்ஷ்டத்தின் மூலம் பண வரவு பல்காக வருது. அது லட்சமாவோ ஆயிரமாவோ கோடிகளாக வர்றதுக்கு ஒரு 3 நாட்கள் இருக்குது. அது எப்படின்னா உங்கள் கமிட்மெண்ட்டை பொறுத்து, உங்கள் அலோகேஷனை பொறுத்து, உங்கள் ஆர்கனைசேஷனை பொறுத்து அது வந்து சாத்தியப்படும். இப்போ வந்து மூல நட்சத்திரத்துக்கு குரு பலம்னா என்ன? தனம்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம். பணபலம் அதிகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா மூல நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 3, பிப்ரவரி 13, பிப்ரவரி 23 இந்த 3 நாட்கள் பலமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 5, பிப்ரவரி 15, பிப்ரவரி 25. அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 6, பிப்ரவரி 16, பிப்ரவரி 25. ஸோ இந்த 3 நாட்களும் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் உள்ள நாட்கள். அதாவது இறைவனால்
பிப்ரவரி மாதம் தெய்வம் தந்த யோக அதிர்ஷ்ட நாட்கள். சரியா? அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாரு. இந்த நவக்கிரகங்கள் மூலமாக இந்த இறைவன் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறாரு. நட்சத்திரத்தின் ரீதியாக கிரகங்கள் வந்து இந்த நாட்களில் வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வெகுவான சரியா அபரிதமான பணத்தை கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மூல நட்சத்திரத்துக்கு வந்து 3, 13, 23 பிப்ரவரி 3ஆம் தேதி, 13ஆம் தேதி, 23ஆம் தேதி. பூராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி. உத்திராட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி. இந்த 3 நாட்களில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஃபினான்ஸ் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சவுண்டாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து அதிர்ஷ்ட நாட்களை சொல்லிட்டேன். சரியா? அதை வந்து இங்கிலீஷ் டேட்டில் தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே இங்கிலீஷ் டேட்டு தான். அடுத்து வந்து அதிர்ஷ்ட எண்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தெய்வத்தின் மூலியமாக தனுசு ராசிக்கு வந்து எந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த கிரகத்துடைய நாமத்தை சொல்லணும், டெக்ஸ்ட் பண்ணணும், எழுதணும். இப்போ வந்து மூல நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் எப்பயுமே யோகத்தை கொடுக்குற கிரகங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் யார் சார் அப்படின்னோம்னா புதன், சுக்கிரன், சனி பகவான், ராகு. இந்த 4 கிரகங்கள் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுக்கும். நீங்கள் மூல நட்சத்திரத்தை பிறந்துட்டீங்க, எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி பகவான், ராகு. இந்த 4 கிரகங்கள் தான். இப்போ இந்த 4 கிரகங்களில் இப்போதைக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது சார்னா ராகு தான் நல்லா இருக்கிறாரு. இப்போதைக்கு ராகு வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அதிர்ஷ்ட எண் வெரி 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 லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா 4ஆம் நம்பர். சரியா? 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சரியா? 4ஆம் நம்பர் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். இது வந்து கோச்சாரத்தின்படி தான், கோச்சாரத்தின்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. இதுபோக உங்கள் ஜனன ஜாதகம் தசா புத்தி அமைப்பில் கொஞ்சம் மாறுபடலாம். ஏன்னா தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துலையுமே கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே நம்பர் சாத்தியப்படுமானா சத்தியமாக சாத்தியப்படாது. அவங்களுக்கு எப்படி சாத்தியப்படும்னா ஜனன ஜாதகத்தில் அந்த நம்பர் எடுக்கணும். ஆனால் இந்த நாட்கள் வந்து சாத்தியப்படும். அது வந்து நட்சத்திர ரீதியாக எடுத்துருக்கிறேன், 100க்கு ஒரு 70% சாத்தியப்படும். ஆனால் அதிர்ஷ்ட எண்கள் கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி லக்கண ரீதியாக ராசி ரீதியாக தசாபுத்தி ரீதியாக தசாபுத்தி அந்தரம் இதை எடுத்துகிட்டு கால்குலேஷன் பண்ணோம்னா ஓரளவு கரெக்டாக சொல்லிடலாம். அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் கரெக்டாக தெரியணும்னா ஒரு ஜோசியர்கிட்ட தான் போகணும், நல்ல ஜோசியர்கிட்ட போகணும். அவர் வந்து ஜாதகத்தை எடுத்து ஜாதகத்தில் நிறைய கணக்கு இருக்குது, அந்த கணக்கெல்லாம் போட்டு அஷ்டவர்க்க பரல்களை எடுத்து இந்த மாதம் யோகமான மாதமாக பார்த்துட்டு நடக்கிற தசாபுத்தி அந்தரம், அந்த தசாபுத்திநாதனுக்குள்ள தொடர்பு, கோச்சாரம், அந்த கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க, இப்படி நிறைய கணக்கு போட்டு ஒரு 3 நம்பரை கொடுப்பாரு. அந்த 3 நம்பரை நீங்கள் வந்து அதிர்ஷ்ட நம்பரை எடுத்துக்கலாம். அந்த நம்பரில் வந்து நீங்கள் ஃபேவரட்டாக சில பொருட்கள் வாங்கலாம். ஃபோன் வாங்குறது, அப்புறம் வந்து கார் வாங்குறது, இன்னும் நிறைய இருக்குது. சரியா? பரிசு வாங்குறது, இப்படி நிறைய இருக்குது. சரியா? அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து யூட்டிலைஸ் ஆகிறீங்களோ அந்த விஷயத்துக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? அதனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு வந்து 4ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 4ஆம் நம்பருங்கிறது கூட்டுத்தொகை தான். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 நம்பர் வரும். 4ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 22ஆம் நம்பர், 31ஆம் நம்பர். இந்த 4 நம்பருமே வந்து உங்களுக்கு யோக நம்பர் தான். சரியா? அதிர்ஷ்ட நம்பர்கள் தான். மூல நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 22ஆம் நம்பர், 31ஆம் நம்பர் யோக நம்பரை பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து போராடத்துக்கு வந்து யோகமான கிரகங்கள் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா போராடத்துக்கு வந்து சூரிய பகவான், குரு, புதன், சனி பகவான். இந்த 4 கிரகங்களுமே எப்போயுமே யோகத்தை கொடுப்பாங்க. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், சூரியன், குரு, சனி பகவான், புதன், இந்த 4 கிரகங்களும் எப்போயுமே யோகத்தை கொடுப்பாங்க. இந்த கிரகத்தை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த கிரகத்தை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அதுவும் மூல நட்சத்திரத்துக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் ராகு பகவானை டெஸ்ட் பண்ணணும். மூல நட்சத்திர நேர்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலியமாக ராகு பகவானே நமக அப்படி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ராகு பகவானுக்கு அதிதேவதை துர்க்கையம்மனே நமக, காளியம்மனே நமக, இல்லைனா காளியம்மனே போற்றி, துர்க்கையம்மனே போற்றின்னு நீங்கள் இந்த வீடியோ கட்டி டெக்ஸ்ட் பண்ணினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இந்த தெய்வத்தை கும்பிடுங்க. சரியா? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க துர்க்கை அல்லது காளியம்மனை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் கும்பிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வசப்படும். சரியா? அதிர்ஷ்டம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சூட்சும வழிபாடு. சரியா? வேத ஜோதிடத்தின்படி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வேத ஜோதிடத்தின்படி எடுத்து சொல்கிறேன் நான். சரியா? இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். எல்லாமே வாய்ப்பாடின்படி தான் எடுத்துருக்கிறேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. யூகத்தின் அடிப்படையில் இல்லை, எல்லாமே ஈக்குவேஷன் தான். ரைட்டு. அடுத்து வந்து போராட நட்சத்திரத்துக்கு வந்து இப்போதைக்கு வந்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால 5ஆம் நம்பர் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுக்கு ஃபேவரட் நம்பர் 5ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 5ஆம் நம்பர்னால் வந்து
அதில் 3 நம்பர் வரும். 5, 14, 23. இந்த 3 நம்பருமே வந்து உங்களுக்கு யோகமான நம்பரை பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதத்துக்கு 5, 14, 23 இந்த 3 நம்பரும் உங்களுக்கு யோக நம்பரை பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். சரி, அந்த வீடியோ கேட்குறவங்க இந்நேரம் போராட நட்சத்திரக்காரங்க பெருமாளுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பெருமாளை போற்றி, கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை போற்றி அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். எவ்வளவோ இருக்குது. கோவிந்தா போற்றி, கேசவா போற்றி, மாதவா நிறைய இருக்குது. அவர் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணி எழுதி பார்த்து தினமும் வேண்டினீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? நியூமராலஜி படியும் சரி, வேத ஜோதிடத்தின்படி, பாரம்பரிய ஜோதிடத்தின்படி உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து மோல்டாக 1 நம்பர் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் அருள் வாய்ந்த அருள் புரிந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 கிரகங்கள் இருக்குது. அதில் வந்து சந்திர பகவான், புதன், சனி பகவான், கேது இந்த 4 கிரகங்களுமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே யோகம் கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்க படைக்கப்பட்டிருக்குது. சரியா? சந்திர பகவான், சனி பகவான், புதன், கேது இந்த 4 கிரகங்களுமே வந்து உங்களுக்கு எப்பயுமே யோகத்தை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போதைக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது சார் அப்படின்னா கேது நல்லா இருக்கிறாரு. கேது நல்லா இருக்கிறதுனால 7ஆம் நம்பர் உங்களுக்கு ஃபேவரட் நம்பராக பரிந்துரைக்கப்படுகிறது. சரியா? 7ஆம் நம்பர் வந்து பிப்ரவரி மாதம் உத்திராட நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. 7ஆம் நம்பர்னால் எப்படி சார் வரும்னா அதில் ஒரு 3 நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பர், 16ஆம் நம்பர், 25ஆம் நம்பர். சரியா? உத்திராட நட்சத்திரத்துக்கு 7, 16, 25 முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க கேதுனா விநாயகர் நாமத்தை தான் சொல்லணும். சரியா? விநாயகர் நாமம். சரியா? கற்பக விநாயகா போற்றி, பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்பா போற்றி. அது மாதிரி தனுசு ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறேன். பக்த கணபதியை வச்சு வழிபாடு பண்ணலாம். பக்த கணபதியை போற்றின்னு நீங்கள் சொல்லலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் நல்ல உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு 7ஆம் நம்பர். உத்திராட நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க விநாயகர் நாமத்தை இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா நேர்களே? எதுவுமே சொல்கிறத காட்டிலும் எழுதி பார்க்குறது தான் ஒரு சிறந்த பலனை தரும். சரியா நேர்களே? ஏன்னா எழுதுறதுனால தான் நம்ம வந்து அதில் ஐக்கியப்படுவோம். பேசுகிறது ஈஸியாக பேசிட்டு போகலாம். ஆனால் எழுதும்போது மனதாலும் உடலாலும் ஐக்கியப்பட்டு ஒரு வார்த்தை எழுதும்போது அதுக்கு நல்ல சக்தி இருக்கும், ஒரு பவர் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் இந்த பிரபஞ்சத்தில் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட எண்கள் அப்படி தான் தம்மையில் போடுவேன். இது ரிலேட்டடாக தான் போடுவேன். பாருங்கள். எது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த டேட்ஸ் வேணும் சார், அந்த டேட்ஸும் அதிர்ஷ்ட எண்ணும் வேணும், இமேஜ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் நான். சரியா? அது வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். மற்றபடி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ஆதிக்கம் உள்ள கிரகத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த கிரகத்தினுடைய நாமத்தை டைப் பண்ணுங்கள். மூலத்துக்கு வந்து ராகு பகவான், துர்க்கை அல்லது காளியம்மன். போராட நட்சத்திரத்துக்கு வந்து புதன் பகவான், பெருமாளுடைய நாமங்கள். உத்திராட நட்சத்திரத்துக்கு கேது பகவான், பிள்ளையாரோட நாமங்கள் டைப் பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே, நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.